இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, குருமிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், மல்லி, கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம 2 திருப்பிக்க போகிறோம் மிக்ஸியில். அதுக்கப்புறமா எங்கள் ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் கொத்தமல்லி அப்புறம் புளியை கரைச்சிக்கணும். ஆனால் இப்போ ஊறிட்டுருக்கு, நம்ம அடுத்து கரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானே கடுகு போட்டு தாளிங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம மிக்சியில் சுற்றி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதை நல்லா வணக்கிக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் கொத்தமல்லியும் பிச்சு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றிக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டோம். இது அரிசி களைஞ்ச தண்ணி. இது எப்பயுமே நம்ம சமைக்கும்போது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் நல்லது. காய்கறி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புளியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொதிக்கவெல்லாம் விட வேண்டாம் ரசத்தை. இப்படி நுரக்கட்டி வந்தாலே போதுமான. இந்தளவுக்கு நுரக்கட்டி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.